சீமான் தான் பின்னாடி போயிட்டு இருக்கானே தவிர சீமான் பின்னாடி யாரும் போல. ஒரு இனக்குழுவினுடைய வரலாற்றை ஒரு சில சொற்கள் தான் தீர்மானிக்கின்றன. கர்நாடகா காண்டாமிருகம், கர்நாடகாவுடைய ஒரு காட்டு பண்ணி அப்படிலாம் இறக்குவாங்க, யாரும் பயப்பட வேண்டாம், அது ஒரு ஆட்டுக்குட்டி. அவர் பேரை சொல்லி தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவன் பூரா என்னதான் இருந்தாலும் கலைஞர் மாதிரி தமிழுக்கு செய்ய முடியுமா அப்படின்ட்டான். முத்துராமலிங்கம்னு அவர் பேரையே ஒழுங்கா சொல்ல தெரியாது, நீ அவர் பேரை சொல்லி அந்த சாதிக்காரர்களை கலவரத்தை கூப்பிடுற அப்படின்னா. இந்த மாதிரி ஒயர் வச்ச மைக்கு மோகனுக்கு அப்புறம் நம்ம கையில தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. இல்லை கார்ல சமாளிச்சு கார்த்திக் அப்புறம் வந்து ராதாரவி வாங்கும்பொழுது நான் ஒரு மோகனாகவே நான் ஃபீல் பண்றேன். சரி, யூடு ப்ரூட்ஸை தானே கூப்பிட்டுருக்குறாங்க, நீங்கள் வந்தீங்க. அது ஒன்றும் இல்லை, சரி. போகிற இடத்துலலாம் நம்ம பேரை உச்சரிக்கிறதுல பெரிய சிக்கலாக இருக்கும். யூடு ப்ரூட்ஸ். ஆமாம், யூடு ப்ரூட்டஸ். அது ஆங்கிலத்தில் போடுங்கன்னா அதுவும் நம்ம ஆளுக்கு வெறி கொண்டு நான் தமிழில் தான் போடுவேன். அதுக்கு தான் எங்களை மாதிரி அழகா பேரலை அதர்மம் அப்படி தமிழ்ல பேர் வைக்கணும். இல்லைன்னா நீங்க இந்த ப்ரூட்டஸ்ன்றதுக்கு தமிழ்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க, அது இப்போ கூட்டணி வேணாம். ப்ரூட்டஸ்னா இல்லை அது பர்சனை சொல்ல வேண்டாம், இல்ல பர்சனை சொல்லாம சொல்லலாம். இல்ல அது யூடியூப் ப்ரூட்டஸ்னா துரோகம் செய்தவருடைய பேர் ப்ரூட்டஸ். ஆமாம், அந்த வகையில் பார்த்தா இந்த நூற்றாண்டுல இந்த இனம் கண்ட மிகப்பெரிய துரோகினா சீமான் தான். ஆமாம். சீமான் பேரை முன்னாடி வச்சா என்ன வரும்? சீமான் மைனர்னு கூப்பிட முடியாது. ஆமாம். இல்லை உண்மையிலே ப்ரூட்டஸ் பெரிய மைனரா தான் சுத்திட்டு இருக்கிறாரு. பேசும்போது தோழர்களோட சொன்னாங்க எல்லாரும் சீமான் பின்னாடி போறாங்க அப்படின்னு. யாரும் சீமான் பின்னாடி போல, சீமான் தான் பின்னாடி போயிட்டு இருக்கானே தவிர சீமான் பின்னாடி யாரும் போல. போனவங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க, அதனால சீமான் மட்டும் தனியா பின்னாடியா போயிட்டு இருக்காரு, மரம் ஏறிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னும் பின்னாடி போய் இன்னும் என்னென்ன வேலைகள் செய்ய போறாரு அப்படின்னு அப்பா சொல்றீங்க. மரம் ஏறாருன்னு சொல்லக்கூடாது, மரத்தில் படியேறுகிறார். தலைப்புக்குள்ள போயிடலாம். தலைப்பு வந்து கருப்பும் இல்ல அது புத்தகத்தோட தலைப்பு. சுபவி ஐயாவோட தலைப்பு, அவர் எழுதுற புத்தகத்தோட தலைப்பு காவியின் பல முகங்களும் முகமூடிகளும் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து பொதுவாக இந்த மாதிரி 3 பேர் ஒன்றா உட்காந்து பேசுகிறோம்னா முந்தின நாள் நைட்டே கால் பண்ணி அல்லது 2 நாள் முன்னாடியே கால் பண்ணி நீங்கள் இந்த லைன் பிரிச்சுக்கலாம், நாங்கள் இந்த லைன் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பிரித்து வேலை பார்ப்போம். இந்த இடம் லைனே பிரிக்கலை, 3 பேரும் மொத்தமாக ஒரு லைனை பிரிப்போம் அப்படின்னு இன்னும் பேசலை, இப்போ தான் பேச போகிறோம். ஒன்றும் இல்லை, எப்படி தலைப்புக்குள்ள போறதுன்னு தெரியாம இந்த முதல் ரவுண்டு டிபேட்ல சுத்திட்டே இருப்பாங்க, 2வது ரவுண்ட்ல தான் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி எப்படி இதுக்குள்ள போறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோம். தலைப்புக்குள்ள நான் போயிடுறேன். நீங்க போன சீமானுக்குள்ள தான் போவீங்க, நீங்க தலைப்புக்குள்ள போக முடியுங்க. ஒன்று தானே. சுயமரியாதை நூற்றாண்டு இயக்க விழாவில் காவிகளினுடைய பல முகங்களையும் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா 2 இயக்கங்களுமே பேரலா 1925 ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி நான் லீடிங் கொடுத்துருந்தேன். தலைப்புக்குள்ள ஒரு சீரியஸாகவே போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி சில முக்கியமான செய்திகளை பகிர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பேரவைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் ஒரு கூட்டத்தை நடத்துகிறது என்றால் அந்த கூட்டத்திற்கு அத்தனை இயக்கங்களை சேர்ந்த தோழர்களும், திராவிடர் கழகத்திலிருந்து, மக்கள் அதிகாரத்திலிருந்து, புஇமுவிலிருந்து, திவிகவிலிருந்து, திவிக தமிழ் தோழர் தியாகு மாதிரி திவிகே அப்படிதான் நம்ம கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். திவிக அப்படின்னா அங்கே போயிடுறாங்க, பனையூர் பக்கம் போயிடுறாங்க, அவங்க இல்லை. அப்படி எல்லா கட்சியை சேர்ந்த எல்லா அமைப்புகளை சேர்ந்த தோழர்களும் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு அப்படின்னா அது திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய நிகழ்வு அப்படின்றது உண்மையிலேயே பேரவை அப்படின்ற அந்த பேருக்கு ஒரு பொருளை சேர்ப்பது இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும். ஏன்னா பேரவை அப்படின்றது சட்டப்பேரவைன்னு சொல்லுவோம், அதுல எல்லா இயக்கங்களை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க, எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் இருப்பாங்க. இல்ல இப்ப ஒரு குறிப்பிட்ட கும்பல் மட்டும் இல்ல. ஆமா, இப்போ ஒரு குறிப்பிட்ட கும்பல் மட்டும் இல்ல. எப்படி திமுக வந்து சட்டப்பேரவைக்கு ஒரு அர்த்தத்தை சேர்த்ததோ அதே போல திராவிட இயக்க தமிழர் பேரவை, திராவிட இயக்க தமிழர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த அமைப்பில் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு குறிப்பாக அன்றைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு மாநாட்டில் வந்து ஊடகவியலாளர் அரங்கம் அப்படின்னே ஒரு அமர்வை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள். பேராசிரியர் அவர்களும் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தோழர் காசு நாகராஜ் அவர்களும் வந்து சிறப்பாக அதை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள். ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு இயக்கத்தினுடைய மாநாட்டில் ஊடகவியலாளர்களுக்கான இடத்தை ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி தருவது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமாக எடுத்து கொடுத்துடக்கூடிய விஷயம் அல்ல. பணத்தை எடுத்து கொடுத்துடலாம், பொருள் எடுத்து கொடுத்துடலாம், நேரத்தை எடுத்து கொடுக்கறது, அது ஒரு மாநாட்டிலிருந்து எடுத்து கொடுப்பதுன்றது பெரிய காரியம்.
அதை தொடர்ச்சியாக 2வது முறையாக பேரவை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பது அப்படின்றது இன்னும் மிகுந்த மகிழ்ச்சி. வந்த உடனே அந்த பேர் பார்த்தேன், சுயமரியாதை என்பது ஒரு சொல் அல்ல, ஒரு நூற்றாண்டின் வரலாறு அப்படின்றது. இன்னைக்கு வரும்போது எதேச்சையா நம்ம பேராசிரியர் அவர்கள் எழுதிய புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன். எனக்கு முதல்ல சுயமரியாதை அப்படின்னு இவ்வளோ பெரிய எழுத்துல எழுதி ஒரு அட்டையில பார்த்தது வந்து இந்த புத்தகத்துல தான். 2016 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம். வந்தபோது அவர் எழுதி நான் வாங்கிய முதல் புத்தகம் அந்த புத்தகம் தான். ஒரு அறிமுகத்தை திராவிட இயக்கத்தை பற்றி அதில் தான் சொல்லியிருப்பார். ஒரு இனக்குழுவினுடைய வரலாற்றை ஒரு சில சொற்கள் தான் தீர்மானிக்கின்றன அப்படின்னு. அப்போது தமிழருடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை தீர்மானிப்பது இந்த சுயமரியாதை அப்படின்ற சொல். இந்த முகமூடிகள் அப்படின்றவங்க, இந்த காவியின் பல முகங்களும் முகமூடிகளும் அதே சுயமரியாதைன்ற பேர்லேயே இன்னைக்கு நம்மகிட்ட வருவான். கல் இறக்குவது என்ன கேவலமான செயலா, அதில் மரியாதை இல்லையா, அந்த மரியாதையை கொடு அப்படின்னு ஒருத்தன் வருவான். இன்னொருத்தன் ஏன் திமுகவுக்கு மட்டும்தான் சுயமரியாதை உண்டா, திராவிட இயக்கத்துக்கு மட்டும்தான் உண்டா, எனக்கு இல்லையா அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கத்துவான். எங்க கத்துறேன் ஆளை காணமேன்னு தேடணும்னா பங்களாவுக்குள்ள இருந்து சவுண்ட் வந்து அறிக்கை மட்டும் அப்போ வந்துகிட்டு இருக்கு. அறிக்கை மட்டும் அது ஒரு அறிக்கை சைக்கோ, அது செங்கல் சைக்கோ மாதிரி ஒரு அறிக்கை சைக்கோ. இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் சவுண்ட்ல தான் பங்கம் பண்ணாங்க. தெற்கிலிருந்து ஒரு வாழ்த்து அப்படின்னு வரும். அப்ப தெற்கிலிருந்து சூரியன் புத்தகம் ரொம்ப ஃபேமஸ். என்னடா தெற்கிலிருந்து ஒரு வாழ்த்து அப்படின்னா, நம்ம ஜெயதீபாவினுடைய ஆட்டோ டிரைவர் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார், ஜெயதீபாவினுடைய கணவர் மாதவன் ஏதாவது சொல்லியிருப்பார், அதை அப்படி சட்டையர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சுயமரியாதை அப்படின்ற வார்த்தையவே வந்து கேலிக்குள்ளாக்கக்கூடிய வேலையை இந்த முகமூடிகளின் மூலமாக பெரியாரை வந்து எப்படி வந்து ஈழத்தமிழர்களுடைய நலனை பற்றி திராவிட இயக்கம் தொடர்ந்து பேசும்போது அந்த உணர்வுள்ளவர்களை எல்லாம் உதிர்த்து போடுவதற்கான வேலை அந்த பேராலேயே செய்தார்களோ, அதே போல பெரியாரிய இயக்கங்களை உதிர்த்து போடுவதற்காக சில கூட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. முதல்ல அந்த சைக்கோ. இதுல அந்த தலைப்பு வந்து காவியின் பல முகங்களும் முகமூடிகளும் இருக்குல்ல, இதுல வந்து தோலுரிக்கப்பட்ட காவியின் முகங்களும் முகமூடிகளும் அப்படின்னு இருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற முகமூடிகள் காவிகள் பூரா நம்ம தோல் உரிச்சாச்சு. இதுக்கப்புறம் புதுசா யாராவது கொண்டு வந்தாதான் ஆஹா மாட்டு முத்திரை வர அடிக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் வந்தது முழுக்க அப்படிதான் ஐபிஎஸ் இறக்குனாங்க அண்ணாமலையை. அண்ணாமலை இறக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்மெல் பண்ணி அந்த கம்யூன் அவங்களுடைய கம்யூன் ஒரு மேகசின் இருக்கு, ஆர்எஸ்எஸ் ராஜாஜியோடைய ஒரு மேகசின் இருக்கு, ஆர்கனைசர், அப்புறம் ஸ்வராஜா. இதுலலாம் அண்ணாமலையை பத்தி கட்ட வரும்பொழுதே நாங்க பேச ஆரம்பிச்சோம் சோசியல் மீடியால, யூடியூப்ல. இப்படி ஒன்று வரப்போகுது, இதை வந்து கர்நாடகா காண்டாமிருகம், கர்நாடகாவுடைய ஒரு காட்டு பண்ணி அப்படிலாம் இறக்குவாங்க, யாரும் பயப்பட வேண்டாம், அது ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி முன்னாடியே கொஞ்சம் எச்சரிக்கை இருந்ததுனால அந்த ஸ்வராஜெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது புகழ்ந்து அது என்னன்னு தெரியல, அது அவங்களுக்கு அது பெருமையாக நினச்சி எழுதுறாங்களா, இப்படி எழுதுனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்றது தெரியுமா தெரியலையான்னு அவங்களுக்கு தெரியல. இப்படி தான் பல பீஸுகளை நாங்கள் தோல் உரிச்சது. அது சொல்லுங்க, இப்போ நீங்கள் கண்டினியூ. இப்போ அதான் சொல்ல, நம்ம துரோகம் அப்படிங்கிறத தாண்டி துரோகிகள் நம்ம இனத்தில் உருவாக்கப்பட்டு அவர்களை நமக்கு எதிராக பயன்படுத்துவது ஒன்று. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் நேரடியாக தமிழ்நாட்டுக்குள் முன்னர் எப்படி இருந்துச்சு, இப்போது எந்த புள்ளிக்கு நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் 1940 முதல் முறையாக சாவர்கரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு கூட்டம், கூட்டிகிட்டு வந்து ஆர்எஸ்எஸ் சார்பாக நடத்தப்பட்ட முதல் மாநாடு. அந்த மாநாட்டுக்கான கட்டணமாக இப்போல்லாம் இலவசமாக நம்ம நடத்திடுறோம். நீங்கள் 80கள் 90 வரைக்குமே டிக்கெட் போட்டு தோழர்களை வர வைத்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பழக்கம் திராவிட இயக்கத்திலே இருந்துச்சு. அதே போல் ஆர்எஸ்எஸும் முதல் கூட்டத்துக்கு 4 அணா அறிவிக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு யாருமே வரல. அதன் பிறகு 2 அணாவாக மாற்றுறாங்க. 4 அணா கிடையாதுங்க, 2 அணா, தயவு செஞ்சு டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு அந்த தண்டூர் அடிக்கப்படுது. இருந்த போதும் அந்த நிகழ்ச்சி ஒரு ஃபெயிலியர் நிகழ்ச்சியாக முடியுது. கூப்பிட்டாலும் வரமாட்டோம்னு இருந்த சூழல் 1940. இன்றைக்கு உண்மையிலேயே அவங்க ஊடுருவி இருக்காங்க. ஊடுருவின காரணத்தால் தான் அந்த ஊடுருவலை பற்றி நம்ம இன்றைக்கு பேசுகிறோம். அது கிட்டத்தட்ட 40ன்னு பார்த்தா நீங்கள் 60 85 ஆண்டுகள் வச்சுக்குவோம் தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் கால் பரப்ப ஆரம்பித்து. இந்த 85 ஆண்டுகளில் குறிப்பாக அதில் ஒரு சின்ன திருத்தம், கால் பட ஆரம்பிச்சுல, கால் நக்க ஆரம்பிச்சு. ஆர்எஸ்எஸ் பேசும்போது நம்ம அந்த லாங்குவேஜ் போனா கால் நக்க ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆகுதுங்களா? வெறும் கால் கிடையாது, ஷூ நக்கி, அப்படி கரெக்டா பொருள் கரெக்டா இருக்கணும். இல்ல, கால் நக்குவது யாரை நக்குவாங்கன்னா நீங்க ஜெர்மானியர்கள், ஆங்கிலேயர்கள். இல்ல, இது சொன்னோன்னே எடப்பாடி பக்கம் யாரும் வண்டி திருப்பாதீங்க. நாங்க தலைமையகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பிரான்ச் ஆபீஸ் பக்கம் போயிடாதீங்க. ஆக நீங்க அப்படி இருந்த ஆர்எஸ்எஸ் ஆனது இன்றைக்கு உண்மையிலேயே ஊடுருவி இருக்குன்னா ஊடுருவி இருக்கு. அதை நம்ம
மறுதளிச்சுட்டு போகிறதுக்கான சூழல் இல்லை. உண்மையிலேயே ஊடுருவி இருக்காங்க. நீங்கள் திமுகவானது அடுத்தடுத்த தலைமைகளை தயார்படுத்தி இன்னும் எத்தனை தலைமுறையானாலும் திமுக வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனால் அதிமுகவுக்கு அந்த நிலைமையானது ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆக நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் நீதி கட்சி, காங்கிரஸ் இருந்த காலகட்டம், நீதி கட்சியின் வழியாக திமுக வந்த பிறகு திமுக எதிர்கட்சி, காங்கிரஸ் ஆளுங்கட்சி அப்படிங்கிற சூழல் வருது. பின்னாட்களில் அந்த காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு திமுகவே ரெண்டா பிரிஞ்சு திமுக ஆளும் கட்சி, அதிமுக எதிர்கட்சி, அல்லது அதிமுக ஆளும் கட்சி, திமுக எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு சேஃபர் ஜோன்ல இருந்தோம் அப்படிங்கிறது உண்மைதான். அதிமுக மேல பல குறைகள் இருந்தாலும் குறைஞ்சு வச்சு ஒரு சேஃபர் ஜோன் ஆனது இதற்கு முன்னாடி நமக்கு இருந்துச்சு. அந்த சூழலானது இப்போது நமக்கு இல்லை அப்படிங்கிற ஆபத்தும் இப்போது இருக்கு. நீங்க ஒரே ஆப்ஷனாக இருந்த, அதாவது திமுகவை தவிர்த்து அடுத்த ஆப்ஷனாக இருந்த அதிமுக பாஜகவிடம் சரணாகதி அடைஞ்சிருச்சு. அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது உண்மையிலேயே நம் தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு ஆபத்து தான். அதை காலம்தான் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்ப மனோஜ் கட்சி ஆரம்பிக்கிறத தவிர ஒரு வழி இல்லை தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு. நீங்க வேற ஏதாவது கிளப்பி விட்டுறாதீங்க. ஏற்கனவே பல பஞ்சாயத்துகளை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இந்த முகமூடிகள் அப்படின்றது எவ்வளவு நயவஞ்சகமாக நம் முன்னால் வருகிறார்கள், எவ்வளவு வெள்ளந்தியாக ஒரு கூட்டம் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு. இப்போ அதுல யூடியூப் ருட்டஸா இருக்கட்டும் அல்லது அதர்மமா இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு கூட்டத்தை அந்த கோழியினுடைய தோலை உரித்து இது கோழியே கிடையாது, இது போலி, இது கோழியினுடைய தோலை உரித்து இது கோழியே கிடையாது, இது போலி என்று நிரூபிக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இப்ப புதுசா ஒரு கோமாளி ஒன்று வந்திருக்கிறது. அந்த கோழியை உரிச்சிட்டாங்க, இந்த உரிச்ச கோழியை அழுகி போச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நிரூபிச்சுட்டு. இல்ல அது கோழி இல்ல, ஆமா நாங்க உரிச்சது. ஆமா, புதுசா வந்திருக்கிறது அணில். நீங்களாவது உரிச்சிங்களா? இல்ல, ஆமா, ஓட்ட உடைச்சோம். இல்ல, ஓட்ட உரிக்கல, உடைச்சோம். ஓட்ட உடைச்சிட்டாங்க. ஓட்டனா எந்த ஓட்ட? ஓயிட்டுவா இல்ல ஓடுவா? இல்ல ரெண்டு ஓட்டையுமே தான். அவங்ககிட்ட உள்ள ஓட்டையும் உடைச்சிருக்கோம், ஆமா ஓட்டையும் உடைச்சிருக்கோம். அதை ரசிச்சு ருசிச்சு செஞ்சோம் நாங்க. இப்படியாக ஒரு பக்கம் புதிதாக ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அவரும் பெரியார கொள்கை தலைவர், அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆனா பெரியாரை பத்தி இந்த குடிகாரம் பேசும்பொழுது எந்த வாயும் திறக்க மாட்டானுங்க, எவனும் அப்ப அறிக்கை விட மாட்டான். ஆனா பெரியார் என்னுடைய கொள்கை தலைவன் அப்படின்னு சொல்லுவான். அதான் நியூ பிஜேபி புக்ல எழுதியிருந்தது தான். எங்களால எல்லா மாநிலத்து நியூ பிஜேபின்னு ஒரு புக் இருக்கு. அதுல பிஜேபி எப்படி இந்தியாவை கைப்பற்றுனுச்சு மோடியை வச்சு அப்படிங்கிறத அவங்க தெளிவா எழுதியிருக்காங்க. அந்த எலெக்ஷன் ஒர்க் பண்ண ஒருத்தர், ஆக்சுவலாக அவரும் பிஜேபி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா முழுக்க பல மாநிலங்களை நாங்கள் எப்படி ஊடுருவணும் அப்படின்னாக்கா நேரடி பிஜேபியாகவே நாங்கள் உள்ளே போயிடுவோம். போயிட்டு அங்கே பொலாரைசேஷன் பண்ணுறது, ஜாதியை பொலாரைசேஷன் பண்ணுறது அல்லது மத ரீதியாக பொலாரைசேஷன் பண்ணுறது, அதன் வழியாக நாங்கள் ஓட்டுகளை கவர்ந்தெடுப்பது. குறிப்பாக சிறுபான்மை ஜாதிகளாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணி அந்த ஓட்டை முழுக்க தூக்குவது. இதுதான் அவங்களுடைய ஐடியாலஜியாக. அது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு மாறுபடும். ஒரு ஸ்டேட்டில் மதமாகவும், ஒரு ஸ்டேட்டில் ஜாதியாகவும், இன்னொரு ஸ்டேட்டில் வேற ஒன்றாகவும் அது செயல்பட்டு அப்படி தான் கைப்பற்றிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் எங்களால் ஊடுருவே முடியல, உள்ளே வரவே முடியல எங்களால். அதனால தான் நாங்கள் மறைமுகமாக சில ஆட்களை இறக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் யார் பெரிய ஸ்டார், யார் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு நபரை விரும்புது, அவருக்கு ஒன்றுனாக்கா துடிச்சு போகுது அப்படின்னாக்கா யாரோ அவங்கள பிடிச்சி நம்ம பிஜேபியின் குரலாக ஒழிக்க வைப்போம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது யாருன்னா வேற யாரும் இல்லை, நாமெல்லாம் திரையில் கண்டு ரசித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ சேப்பா இறக்குனாங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் நூலுன்னு அப்படிங்கிறதுக்காக கருப்பாக ஒரு ஆள், அவன் ஆளாக இருக்கணும், எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும், அவன் ஒன்று சொன்னாக்கா எல்லாரும் தலையாட்டணும், அப்படி ஒருத்தவனை புடுறா அப்படின்னு சொல்லி பிடிச்ச நபர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்புறம் அவர் உள்ள இப்போ நீ திரையில் பேசினா ரசிப்போம், தரையில் பேசினா மிதிப்போம் அப்படிங்கிறது அப்புறம் தான் அவர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லாம் பேசுகிறாங்க, கைத்தட்டி விசிலடிப்போம். நான் கூட சின்ன வயசுல எப்படி தான் செய்வேன், வீட்டில் யாராவது விருந்தாளி வந்தாக்கா ரஜினி மாதிரி செய்வாங்க, இப்படிம்பேன், கை தட்டுவாங்க. ஆனால் அதுக்காக வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல. 38 வயசாயிருச்சு, நானும் சின்ன பிள்ளை இல்லைல்ல. ஆனால் சின்ன பிள்ளையாகவே எல்லாரும் இருப்பாங்க நம்பி அவன் இறக்கிட்டாங்க. அப்புறம் வந்தார், இது என்ன சமூக விரோதிகள் உள்ளே பூந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு போலீஸ் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க அடிச்சாங்க அப்படின்னு. சண்முக விரோதிகள். ஆமாம், சண்முக விரோதிகள். அப்புறம் இவங்க முதல்ல போலீஸ் அடிச்சாங்க, அப்புறம் தான் போலீஸ் இவங்க அடிச்சாங்க அப்படின்னு இந்த காவிரி நீர் போராட்டத்துலேருந்து, இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துலேருந்து எல்லாத்தையும் உள்ளே புகுந்து ஒரு பிஜேபியின் குரலாக ஒழிச்சு பார்த்தாரு. அப்புறம் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது யார் சார் நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ரஜினிகாந்த். அதாங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு சாதாரண ஒரு ஆள்
அவருக்கு எந்த பணபலம் கிடையாது, படைபலம் கிடையாது, கட்சி பலம் கிடையாது, அதிகார பலம் கிடையாது, எந்த பலமும் கிடையாது. சாதாரண ஒரு ஆள் அங்கே அடிபட்டு படுத்து கிடக்கான். இவர் ஏர்போர்ட்டில் பேசினதை அவர் பார்த்துருக்காரு ஃபோனில். நேராக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வராரு. சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பெரிய ஆள், பூரா எஸ்கார்ட்ஸ் நிற்கிறாங்க, துப்பாக்கியோட ஆட்கள் நிற்கிறாங்க, பின்னாடி அவ்வளோ கூட்டம் நிற்கிது. அவர் பார்க்குறத வராரு, கேமராக்கள் எல்லாம் நிற்கிது. அந்த ஆள் சிம்பிளாக ஒன்று கேட்டார், யார் நீங்கன்னு கேட்டார். இதுதான் தமிழ்நாடு. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறாரு, நீ பிஜேபியின் குரலாக ஒழிச்சுனாக்கா நீ சூப்பர் ஸ்டார் இல்லை, நீ ரஜினி இல்லை, அஜித் இல்லை, நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் தமிழ்நாட்டை உன்னால் இடிக்கக்கூட முடியாது, உன்னை தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னது பூரா ஒரு நியூ பிஜேபி புக்கில் ஒரு ஷார்ட்டாக எழுதியிருக்காரு. அப்புறம் இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு நபரை நாங்கள் பிடிச்சி உள்ள இழக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது யாருனாக்கா அதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட நமது மரியாதைக்குரிய அண்ணன் ஆமைவோடு. இதெல்லாம் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. அப்புறம் இதெல்லாம் எங்களால் நேரடியாக வந்து ஒரு கோல்வால்கருடைய வாரிசு அல்லது சாவர்கருடைய வாரிசு எங்களால் உள்ளே இறக்க முடியல. பிஜேபியின் குரலாம் நேரடியாக இறக்குனா கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ மறைமுகமாக அவங்க ஆளாகவே இறக்கணும். இப்போ அவங்க கலரில் ஒரு ஆள் பிடிச்சி நம்ம வாயை பேச வச்சோம், அதுவும் வேலைக்கு ஆகலை. இப்போ சினாரியாவை மாற்று, இப்போ அவங்க ஆளே எப்படி, அதே மாதிரி பெரிய ஸ்டார் எப்படி, அவனை மாதிரியே பேச வை. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர், அவங்க எழுதியிருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர். அதே திராவிடம்னு பேசணும், அதே பெரியார்னு பேசணும், அதே அம்பேத்கர்னு பேசணும், இதெல்லாம் பேசிக்கணும். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளால மாற்றிக்கணும். இப்படி ஒருத்தவனை பிடின்னு எழுதியிருக்காப்புல. இப்போ யாருன்னு நீங்களே முடிவு பண்ணி, நான் யாருன்னு சொல்லலை. இதில் யாருங்க? அவர் இல்லை, அவர் இல்லை. ஐயா, அவர் எவ்வளவு நேர்மையானவர். பெரியாருக்கு ஒன்றுன்னா பனையூர் வாசல்ல நின்று உருண்டுகிட்டு கிடக்குறாரு. நேற்று போகிறான், ஐயோ முருகன் மாநாடு நடத்துகிறான், தமிழ்நாட்டில் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பனையூர் ரோட்டில் வந்து டிராஃபிக் ஜாமா. ஏன் நம்ம நடிகர் வந்து ரோட்டில் கடந்து உருள்றாராம். ஐயோ ஐயோ. அதுலேயும் பாருங்க, எவ்வளவுதான் என்ன திரைப்பட்டு உருண்டாலும் ஒரு மணி கூட ஒட்டல இல்லையா? ஒரு மணி கூட ஒட்டல. அதான் ஆமாம் ஆமாம், ஏன்னா பெரியார் மண்ணை ஒட்டாது, அது அவனுக்கு ஒட்டாது. இப்போ இன்னைக்கு நம்ம சித்தப்பா வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டுக்கு ஐயா அது தோசையை ஊத்திட்டே சொல்லுங்க, ஒரு ஆப்பாத்தட்டை ஒரு ஊத்தாப்பத்தை ஊத்திட்டே சொல்லுங்க. அது தோசை வந்து எல்லாம் இப்படி தான் ஊற்றுவோம், சித்தப்பா வந்து இப்படி ஊற்றுவார். இப்படி தோசை வரட்டி தட்டுறதா? இது வரட்டியா? அப்ப தோசை ஊத்துல அவரு வரட்டி தான் அடிச்சிட்டு இருந்திருக்காரு மாட்டு சனியில. இப்போ நம்ம வரட்டி நாளைக்கு ரெண்டு பேர்த்து கூப்பிடுவாங்க. இப்போ இப்படி வரட்டி சுத்தும் போது என்ன நடந்துருது அப்படின்னா, புதிய ஒரு அரிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சாமி கும்பிடுறது அவங்கவுங்க உரிமை. ஆஹா, இவ்வளவு பெரிய மகத்தான ஜனநாயக கருத்து. தமிழ்நாட்டில் என்னமோ சாமி கும்பிடுறதுக்கு தடை இருப்பது போலவும் யார் யார் வேணுமோ அவங்கவுங்க கும்பிட்டுக்கலான்ற போலவும். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருக்கு சொல்ற அப்படின்றது முக்கியம். அடுத்த வரி என்ன சொல்றாருன்னா, மதுரையில் நடக்கக்கூடிய அந்த முருகன் மாநாட்டை நாங்கள் வந்து வரவேற்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்னு பேசுகிறார். இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு மதுரைக்காரனா மதுரைக்குள்ள போற ஒவ்வொருத்தனுக்கும் வந்து அவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை மனசுக்குள்ள உருவாக்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்க போனாலும் இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த படத்துல எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மதுரைக்காரங்க தான் படம் எடுத்து வரும். முன்னாடி தமிழ் சினிமா ஆக்குப்பை பண்ணது அவங்க தான். மதுரைக்காரன்டா படம் முழுக்க இருக்கும். இப்போ சொல்லு மதுரைக்காரன், இப்போ சொல்றா காலத்துக்கிட்டே சொல்றா மதுரைக்காரன் சொல்லு. நான் சொல்லுவேன்டா திருவாரூர்காரன் காலத்துக்கிட்டே சொல்றா. இப்போ நீ பார்ப்போம், நாங்க மதுரைக்காரங்க தான். அதனாலதான் நேற்று நடத்தின அந்த மத நல்லிணக்க பேரணியில 30,000 பேர் உள்ளூர்காரங்க போய் கலந்துக்கிட்டோமே தவிர, நாளைக்கு அவங்க நடத்துற மாதிரி வெளியூர்காரங்களை வச்சு நாங்க நடத்துற உள்ளூர்காரங்களை வச்சு மத நல்லிணக்க பேரணியை நாங்க நடத்தி காட்டியிருக்கிறோம். எங்க போனாலும் அந்த காவி கொடி, முக்கோணமா இருக்கக்கூடிய அந்த காவி கொடியை வந்து பறக்க விட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மண்ணில் எது பார்க்கக்கூடாது என்று நினைத்தோமோ, அதுவும் மதுரையில எதை பார்த்துடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அதை நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்த்தி காட்டுறான். இதுக்கு நம்ம சித்தப்பா வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் என்றால், சித்தப்பா யாரு? 6 மாசம் இல்ல, 1 மாசம் முன்னாடி தான் சொன்னாரு பாஜகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு. ஆனால் வெளிப்படையாக இன்றைக்கு முருகன் மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இதே தான் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல கரசேவைக்கு போயிட்டு வாங்க அனுப்பி விட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அதிமுக வந்து ஒன்னொன்னுலயும் அடிபட சரி ஓகே இது செட் ஆகல போல, ஒரு ட்ரையலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், ஆடு மாடு கோழி பலித்தடை சட்டத்தை கொண்டு வந்து பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகல, ரிவர்ஸ் ஆகுது, சரி திரும்ப பெரு. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரோம், ஒர்க் அவுட் ஆகல, திரும்ப பெரு. ஏன் எம்ஜிஆர் பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வருவோம், ஒர்க் அவுட் ஆகல, திரும்ப பெரு. அப்படி ரிவர்ஸ் அடிச்சு பழகி இருக்கு அந்த கட்சி. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் காட்டக்கூடிய எதிர்ப்பு. ஆனால் எடப்பாடி, நான் ஏன் ரிவர்ஸ் அடிக்கணும்? ஏன்னா அவர் எந்த காலத்திலையும் ரோட்டுக்கு வரப்போறதும் கிடையாது, உங்க மத்தியில வந்து கட்சியை வளர்க்க போறதும் கிடையாது, தமிழ்நாட்டின் திராவிட இனத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நம் முன்னால் பேச போறதும் கிடையாது. அவருக்கு தேவை அவருடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும், அவருடைய மகனுக்கு ரைடு வந்துடக்கூடாது, அவருடைய சம்மந்திக்கு ரைடு வந்துடக்கூடாது,
அவர் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ரைடு வந்துடக்கூடாது. ஏன் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ரைடு வரக்கூடாது? அவன் தான் காசு பதுக்கி வச்சிருக்கிறான். அப்போ இவங்களுக்கு ரைடு வரக்கூடாதுன்றதுக்காக நீ என்னன்னாலும் பண்ணு, நான் கண்ணை மூடிட்டு ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வெளிப்படையாக அப்படி ஒரு வேலையை பார்த்து. கண்ணை மூடிக்கிட்டு இல்ல, முட்டி போட்டு ஆதரிப்பான்னு சொல்லுங்க. அது விழுந்துருவாரு. அப்படி டேபிள் வேற இருக்கு, வந்துருந்துட போறோம். இப்பெல்லாம் எங்க போனாலும் டேபிள் இல்லாம பாத்துக்கிறது. அவர் பாட்டுக்கு வந்துட்டாருன்னா அது இல்ல. சட்டப்பேரவையிலேயே இவர் கருத்தை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பேரவைத் தலைவர் இப்படி பார்ப்பாரு. இப்பெல்லாம் எடப்பாடின்னு சொல்லிட்டு கீழே தான் பார்க்குறேன். எடப்பாடி அவர்கள் தற்போது உரையாற்றுவார். எடப்பாடி அவர்கள் இல்ல ஏன் வந்து அதிமுகவை அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது அப்படின்னா, அதிமுகவுக்குள்ள ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ட்ரெயிட் இருக்கிறது அப்படின்றது வந்து எந்த காலத்திலும் நமக்கு தெரிந்ததுதான். இந்த சுயமரியாதை புத்தகத்திலேயே பேராசிரியர் தெளிவாக அதை குறிப்பிட்டிருப்பார். அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார். அப்போதே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம் என்று உள்ளார்ந்து செயல்படாவிட்டாலும் கூட வெளிப்புறத்தில் நாங்கள் திராவிட இயக்கம் தான் என்று பேச்சுக்காவது சொல்லிக் கொண்டு திரிகிறார்களே அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. இனி பேச்சுக்கு கூட நாங்கள் திராவிட கட்சி என்று சொல்ல போவது இல்லை அப்படின்னு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அப்படின்னா அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலை என்ன அப்படின்றது கேள்வி ஆகிறது. அவர்களை ஜனநாயகத்தின் பக்கம் தள்ளி எடுத்துட்டு வர வேண்டிய, அல்லது அவர்கள் கட்சிக்குள்ளேயே அழுத்தம் கொடுத்து தலைவர்களை ஜனநாயகப்படுத்த வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அந்த வேலையை தான் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கு. இதுல இந்த RSS முகமூடிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எம்ஜிஆர் பத்தி சொன்னீங்க. ஒரு தகவல் சொல்லி முடிச்சிடுறேன். எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது தான் மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடந்துச்சு. ஒட்டுமொத்த ஒரு ஊருமே அப்படியே இஸ்லாத்துக்கு மாறினாங்க. அப்போ அப்போதைய பிஜேபி RSS கும்பல் எல்லாம் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஓடி வந்தாங்க. அப்போ பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்து மீனாட்சிபுரத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் எதுக்கு மாறுறீங்க, இது இந்து மதத்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சட்டப்பேரவையில் நம்ம ஆளுகள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு முக்கியமான பேரவையில் அர்ஜுன் சம்பத் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாப்புல, இது வந்து ஜாதிய ஒடுக்குமுறையினால இந்த மதமாற்றம் நடைபெறல, காசு வாங்கிக்கிட்டு அரிசிக்காகவும் காசுக்காகவும் பதவிக்காகவும் மதம் மாறுறாங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பத்தில் எம்ஜிஆர், சாரி பேரை மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். இல்லை யோசிச்சு பாருங்க, இது யார் சொல்லுவா அந்த ஸ்டேட்மெண்ட்டை? அரிசிக்காக பணத்துக்காக மதம் மாறாங்கன்னா அர்ஜுன் சம்பத் சொல்லுவாப்புல, எங்கேயாவது மூலையில் நின்று மூத்திர சந்தில் நின்று சொல்லுவாப்புல. இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டப்பேரவையில் திமுக எழுப்பிய கேள்விக்கு அவர் எடுத்த பதில், அது வந்து தலைவர் திருமா அவர்கள் இதை பற்றி தான் PhD பண்ணி மதமும் மதம் மாற்றமும் புத்தகம் எழுதியிருக்காப்புல. அந்த சட்டப்பேரவை குறிப்பிலேருந்து எடுத்து அதை போட்டிருக்காப்புல. எம்ஜிஆர் சொன்ன பதில் அப்படியே போட்டிருக்காங்க. இல்லை, நீங்கள் அந்த எம்ஜிஆரினுடைய அதிமுக இன்னைக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது. அந்த அதிமுகவினுடைய ஓட்டும் பாஜகவுக்கு போகுது. இன்னொன்று, வட தமிழகத்தில் ஒரு கணிசமான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய பாமகவினுடைய ஓட்டும் உடஞ்சு பாஜகவுக்கு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கவலையாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா 2ஆம் இடமும் காலி, 3ஆம் இடமும் நிரப்பக்கூடிய எல்லா கட்சிகள்லையுமே ஒரு சலசலப்பு, உடைப்புகள், ஒரு பலவீனம் இருக்குன்னா அதை சரி செய்வது எப்படி அப்படிங்கிறத திராவிடர் இயக்கம் ஒரு கூட்டு முயற்சியாக அந்த கடமையை ஏற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது, கட்டாயம் இருக்குது. இல்லை, அதில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஒவ்வொரு மாநாட்டுக்கு பின்னாடியும் அவர்களுடைய ஒவ்வொரு பேரணிக்கு பின்னாடியும் ஒரு கலவரம் நடந்திருக்கிறது. அது எதுவுமே அமைதி வழியில் முடிந்ததே கிடையாது. எல்லாமே கலவரத்தில் போய் தான் முடிந்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு யாத்திரையை தொடங்கினாங்க. ஏக்தா யாத்ரா அப்படின்ற பேரில் ஒரு யாத்திரையை தொடங்கினாங்க. கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் வந்து இந்தியா முழுக்க ஒற்றை இந்தியா அப்படின்ற பேரில் வந்து தேசிய கொடியேற்றுகின்ற ஒரு போராட்டத்தை அறிவிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போதான் தேசிய கொடியா RSS கொடியா? தேசிய கொடி. அது RSS நடத்தல. அது வந்து ரகசிய அமைப்பு. இது வந்து வெகுஜன அமைப்பு, பாஜக. அப்ப பாஜக என்ன செய்யுது அப்படின்னா, கொடியேற்றிட்டே போறாங்க. அப்பதான் கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குது. கர்நாடகாவில் என்ன நடக்குதுன்னா, இவங்க இந்த யாத்திரையில கர்நாடகாவை தாண்டி போகும்போது கர்நாடகாவில் இட்கா மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹூப்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம். அந்த மைதானம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்துக்கு மன்னர் காலத்திலே வந்து இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒத்திக்கு விடப்பட்டிருக்கு. குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. எங்க ஊர்ல ஒத்திம்போம், குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. நீண்ட கால குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. அவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு 2 நாள் அந்த பெருந்தொழுகை நடக்கக்கூடிய நாட்கள்ல அதை பயன்படுத்துவாங்க. மற்ற நாட்கள்ல வந்து பொதுமக்கள் அதை சகஜமாக பயன்படுத்துவது உண்டு. ஆனாலும் அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதுல அவங்க அனுமதிக்கப்பட்ட செயல்கள் மட்டும்தான் அங்க நடைபெற முடியும். இது சமயத்துல பாஜக RSS காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தேசிய கொடி எடுத்துட்டு போய் நாங்க அந்த மைதானத்துல கொடியேற்ற போறோம். ஒருத்தர் கொடியேற்ற வர்றாரு அப்படின்னா யாரும் தடுக்க போறது கிடையாது. ஆனா யார் ஏற்ற வர்றா அப்படின்றத வச்சுதான் நம்ம அதை முடிவு செய்ய போறோம். கொடியேற்ற வர்றாங்க, RSS பிஜேபியும் வர்றாங்கன்ன உடனே
கொடியே ஏத்தாதவன் கொடியேத்துறேன்னு வர்றான், கூடவே பாஜக காரன்னு வர்றான்னு அந்த மசூதிக்காரங்க ஜமாத்துக்காரங்க சுதாரிச்சுட்டு என்ன பண்றாங்க, நீ போப்பா வெளியேன்னு விரட்டி விடுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன சொல்ல டீயா இல்ல பிஸ்கட் நம்மளுக்கு வேண்டாம், சித்தப்பா நிறைய பேருக்கு போட வேண்டியது இருக்கு, அங்க கொடுத்துருங்க. இல்ல அப்படின்னா பத்தாது, நீ ஒட்டுமொத்த கடையில் வாங்கணும்னா பத்தாது. அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதற்கு பிறகு அந்த ஊருக்குள்ள போய் துண்டு பிரசுர விநியோகம் என்னன்னு, ஜமாத்து தேசிய கொடியை ஏத்த விட மாட்டாங்க, துண்டு பிரசுரம். அடுத்து பேரணி, ஜமாத்து தேசிய கொடியை எதிர்க்கிறாங்க. ஜமாத்து தேசிய கொடியை எதிர்க்கவும் இல்லை, உன்னைய எங்கேயும் போய் ஏத்தாதன்னு சொல்லவும் இல்லை. இது ஒரு பிரைவேட் லேண்டுப்பா, இங்கே நீ வந்து ஏற்றக்கூடாது, உங்க லேண்டில் நீ ஏற்று அல்லது பொது இடத்துல ஏற்று அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. அப்போ இதை வச்சு அங்கே பஞ்சாயத்து பண்ண உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அப்போது இருந்த அரசு வந்து, இது ஓ இடமும் கிடையாது அவன் இடமும் கிடையாது, இது கவர்மெண்ட் லேண்டு, எங்கள்கிட்ட கவர்மெண்ட் கிட்ட பட்டா இருக்கு, லேண்ட் இருக்கு, நம்பர் இருக்குன்னு கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்ல, இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த லேண்டு டிஸ்பியூட்டட் லேண்டா மாறிடுச்சு. சாதாரணமா பயலுக போய் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு வருஷத்துக்கு 2 நாள் தொழுது நடத்திக்கிட்டு இருந்த ஒரு கிரவுண்டு டிஸ்பியூட்டட் லேண்டா மாறிடுச்சு. 6 மாசத்துல ஒரு அமைதியான நிலம் சர்ச்சைக்குரிய நிலமாக மாறுகிறது. அது சர்ச்சைக்குரிய நிலமாக மாறியதற்கு பிறகு அதன் பெயரால் பல்வேறு கட்டுக்கதைகளை கட்டி திரித்து பரப்பி அந்த ஊர்ல 10,000 ஓட்டு கூட வாங்க முடியாம இருந்த பாஜக இந்த கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 40,000 மாறுது. இதனுடைய முடிவுல என்னவா மாறுதுன்னா, அந்த தொகுதியில் வெற்றி பெறுகின்ற இடத்தை நோக்கி நகர்ந்தது. இது மட்டும் இல்ல, அதே ஹூப்ளி பகுதியில் வந்து ஒரு இடம் இருக்கு, பாபா புதங்கர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கிறது. அதை பாபா புதங்கர் மலைன்னு சொல்லலாம், இன்னொரு சூஃபி செயின்ட் மலைன்னு சொல்லலாம். அங்க வந்து 2 சமாதி இருக்கு. ஒன்று ஒரு இந்து சாமியாரினுடைய சமாதி, துறவியினுடைய சமாதி, இன்னொன்று இஸ்லாமிய துறவியினுடைய சமாதி. 2 சமாதியும் இருக்கு. அங்க அப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. எப்படி மதுரையில திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒன்று இருக்கிறது பல பேருக்கு தெரியாதோ, அங்க வந்து இருக்கிறது சிக்கந்தர் தர்கா தான் அப்படின்றது பல பேருக்கு தெரியாதோ, அதே போல அங்கேயும் பல பேருக்கு இந்த 2மே தெரியாது. எல்லாம் போறவங்க அங்க பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. சூப்பி ஞானியா 2 சமாதிக்கும் அப்பா பெரியவங்க இறந்துருக்கிறாங்க வணக்கம். ஒன்றும் இல்லை, நம்ம கலைஞர் இறந்ததற்கு பிறகு கலைஞருடைய நினைவிடத்திற்கு அப்படியே தேவதாஸ் சமாதியிலேருந்து அப்படியே சுற்றி கலைஞர் சமாதிக்கு போயிட்டு வந்தாங்க ஏடிஎம்கே பூரா. என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அவர் பேரை சொல்லி தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவன் பூரா என்னதான் இருந்தாலும் கலைஞர் மாதிரி தமிழுக்கு செய்ய முடியுமா அப்படின்ட்டான். எடப்பாடிக்கு வந்து கிதக்குன்னு இருந்திருக்கும், சசிகலாவுக்கு வந்து திக்குன்னு இருந்திருக்கும். அப்படி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்கள மதிக்கிறது தான் மனுஷ இயல்பு, அது யாரா இருந்தாலும் அது அப்படிதான். அப்போ அப்படி வந்து அந்த ஊர்ல இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான்னா, இதை எப்படி நீங்க சூஃபி ஞானியினுடைய மலைன்னு சொல்லலாம்? யாரும் சொல்லலை, அது புதர்மண்டி போய் கிடக்கு, போறவனுக்கு தான் தெரியும் அங்க சூஃபி சமாதி இருக்கா இல்லையான்றது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சபரிமலைக்கு கூட்டம் கூட்டமா ஆளேத்திட்டு போற மாதிரி அங்கேயும் ஆளேத்திட்டு போய் கலவரம் பண்ணி ஒண்ணுமில்லாம ஆக்குற வேலையை அங்க செய்தார்கள். அதே டெம்ப்ளேட் இங்க என்ன சொல்றான், இது முருகன் மலையா சிக்கந்தர் மலையா? முருகன் இருக்கிறது அடிவாரத்துல. யாருக்கெல்லாம் திருப்பரங்குன்றம் மலையில வந்து மலைக்கு மேல முருகன் கோயில் இல்லைன்றது தெரியும்? பல பேருக்கு அதுவே தெரியாது. திருப்பரங்குன்றத்துல வந்து அடிவாரத்துல தான் முருகன் கோயில் இருக்கு. நீங்க அந்த கோயிலுடைய கோபுரமே அடிவாரத்துல தான் இருக்கும். மீதி எல்லாம் குடைவரை கோயில். மேல இருந்து குடைஞ்சா அதுக்கு பேரு பள்ளத்தாக்கு, கீழே குடைஞ்சாதான் அது குடைவரை கோயில். மேல இருக்கிறது என்ன, காசி விஸ்வநாதர் சந்நிதியும் இந்த பக்கம் தர்காவும் இருக்கு. அதுவும் அந்த 2 பேருக்கு எந்தைக்கும் பிரச்சனை வந்ததில்லை. காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இவங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணல, இவங்க வந்து அவங்க பூஜையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. இவன் வெளியிருந்து போய் இதுல வந்து அமித்ஷா வந்து பேசுறாப்புல, எங்க மதுரையில பேசுறாப்புல, பசும்பொன் முத்துமதேவோ அப்படின்றான். என்னடா யாரடா சொல்றீங்க அப்படின்னா, நம்ம ஆராசா அண்ணன் சொன்னது போல கீழே சப்டைட்டில் ஓடுது, பசும்பொன் முத்து. கொஞ்சம் ஸ்லோவா சொன்னீங்கன்னா கெட்ட வார்த்தை மாதிரியே காலையில் அதெல்லாம் இல்ல, கீழே சப்டைட்டில் ஓடுது. அப்ப பார்த்தா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரி, முத்துன்றது நவுன், ராம் நவுன், லிங்கம் நவுன், தேவர் நவுன். இந்த 4மே வடக்குல இருக்கா? இருக்கு. ஒரு முத்துராமலிங்கம்ன்ற பேரை உன்னால வாயை திறந்து சொல்ல முடியல. சரி, அவர் பேரை சொல்லி ஒன்று பண்றியா? அவர் என்ன பண்ணாரு? விமர்சனங்கள்லாம் தள்ளி வைப்போம். அவர் என்ன பண்ணாரு? கடைசி காலத்துல மதுரை திருநகரில் போய் வீடு எடுத்து தங்கினாரு. ஏன் திருநகருக்கு போனாருன்னு ஒரு காரணம் சொல்லப்படுவது உண்டு, முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முருகனை பார்த்துக்கிட்டே இருந்தவருக்கு மேல இருக்கிற தர்காவையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாரு. அவருக்கு அது பிரச்சனையாவே இல்லை. அவர் என்னைக்குமே அந்த தர்காவை பார்த்து ஏலை அங்க என்ன விலை ஏதோ தர்கா மாதிரி தெரியுதுன்னு யார்ட்டையும் கேட்கல. அவர் சந்தோஷமா தானே இருந்தாரு. உனக்கு ஏன் எரியுது?
உனக்கு என்ன வகுத்தெரிச்சல்? முத்துராமலிங்கம்னு அவர் பேரையே ஒழுங்கா சொல்ல தெரியாது, நீ அவர் பேரை சொல்லி அந்த சாதிக்காரர்களை கலவரத்தை கூப்பிடுற அப்படின்னா அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அதில் கண்முழிச்சு பார்க்கணும். ஆனா இதை யோசிக்க விடாம ஒரு கலவர உணர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருப்பதுதான் அவர்களுடைய வேலை. இது இப்ப இல்லை, இவங்க இந்த வேலையை 1947 இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 47ல காந்திக்கே விபூதி அடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் போய் பேசும்போதுதான் அது அவரே அடிச்சு போற, அவருக்கு வேற ஒருத்தர் அடிக்கணும். பல பேருக்கு அடிச்சிருக்கிறாரு. அவருக்கே விபூதி அடிக்க பார்த்துருக்குறாங்க. இவங்க போய் காந்தி கல்கத்தால கலவரம் 3 நாள் உண்ணாவிரதம் இருந்து சமாதானம் பண்ணி வச்சுட்டு இங்கே டெல்லிக்கு வர்றாப்புல, செப்டம்பரில் டெல்லிக்கு வர்றாப்புல. உடனே ஆர்எஸ்எஸ் காரர்கள் அத்தனை பேருக்கும் கோல்வால்கர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன், காந்தி டெல்லியில் இருக்கும்போது எவனும் எதுவும் பண்ணிடாத, நம்மளுக்கு எதிராக திருப்பிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு 11ஆம் தேதி ஒரு லெட்டர் போடுறாரு காந்திக்கு. ஆர்கனைசர் இதெல்லாம் ஒரு கட்டுரை எழுதுறாரு. கட்டுரையில் காந்தி எவ்வளோ பெரிய உத்தமர் தெரியுமா, அவர் நினைத்தால் இந்துக்களை ஒன்றுபடுத்த முடியும். லெட்டரை பிரிண்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் பேப்பரை கொண்டு போய் காந்தியை பார்க்க போயிருக்காங்க. செப்டம்பர் 12. உன் கையில் பேப்பர் இல்லையே, உன் கையில் ரத்தக்கரையில் இருக்குன்னு காந்தி கேட்டிருக்கிறாரு கோல்வால்கர்கிட்ட. உன் கையில் பேப்பர் இல்லையே, ரத்தக்கரையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்டிருக்கிறாப்புல. அப்போ இல்லை ஜி, நாங்கள் ரொம்ப அமைதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, காந்தி பேசுறதை கேட்டுட்டு சரி அப்போ நீ ஒன்று பண்ணு, முஸ்லீம் படுகொலையை கண்டிக்கிறேன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போ. அதாவது ஜி எங்கள் பேரில் நீங்களே ஒரு அறிக்கையை கொடுத்துருங்கன்னு சொல்ல, காந்தி நீ முதல்ல கிளம்புன்னு சொல்ல, காந்தி இது நேருவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாப்புல. நேருவுக்கு எழுதின லெட்டரில் என்ன சொல்றாப்புலன்னா, வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், இது ஆக்டிங் மேடம், இது ஆக்டிங் மேடம். இந்த 2 தான் அவர் சொன்னது. வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், இது ஆக்டிங் மேடம். இது 2 தான் நேருவுக்கு காந்தி சொன்னது. ரொம்ப நம்புற மாதிரியே பேசுறாங்க நேரு, ஆனா இவங்களை நம்பிராத அப்படின்றத கடைசி வரைக்கும் உறுதியாக காந்தி நேருவிடம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நேரு பட்டேல்கிட்ட சொல்றாரு, ஆனா பட்டேல் அதை ஏத்துக்கிடல. காந்தி, நேரு, பட்டேல் மற்றும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்த 4 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்திட்ட நேரு சொல்றாப்புல, இந்தியாவில் நடக்கிற எதையுமே நம்மளால சகிச்சுக்க முடியல, முஸ்லீம் வீடுகளெல்லாம் தேடி குறி வச்சு கொளுத்துறாங்க, இந்த வீட்டிலலாம் முஸ்லீம் தான் இருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி இவ்வளவு ஆர்கனைஸ்டா இவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்குது, என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் பொழுது பட்டேல் ஜி நீங்க யாரையும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு பட்டேல், நான் யாரை சந்தேகப்படுறேன்னு ஒன்றுன்னு சொல்லலை, ஆனா நான் யாரை சந்தேகப்படுறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் மேல சந்தேகம் இல்லை, நீயே ஏன் டிஸ்க்ளைமர் போடுற, இது நேருவுக்கு வர சந்தேகம். அப்பவே யார் அந்த சார்னு கேட்டிருக்காரு, பட்டேல் தான் அந்த சாருங்கிறதே தெரியல இருக்கு. இல்ல நேருவுக்கு தெரிஞ்சதுனால தான் பட்டேல ஒரு தூரத்திலேயே டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இப்படி இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, கோல்வால்கர் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு தொண்டர்களுக்கு, காந்தி டெல்லியில தான் இருக்கிறாரு, யாரும் வெளியே வராதிங்க, ஓவர், முஸ்லீம்கள் யாராவது வீட்டுக்குள்ள போறாங்கன்னா வீட்டை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க, ஓவர். என்ன பிளான்னா அமைதியா இருக்கிறதுக்கு இல்ல, பாகிஸ்தான்ல காந்தி போகணும் முதல்ல, 2வது பாகிஸ்தான்ல இருந்து வர்ற முஸ்லீம் எல்லாத்தையும் நீங்க வழியிலேயே கொண்டுட்டீங்கன்னு வைங்க, அவன் வராம நின்றுவான், அவன் வரணும், வீட்டுக்குள்ள போகணும், வீடு நோட் பண்ணணும், அதுக்கப்புறம் கொளுத்தணும். அப்பதான் கோல்வால்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, வி ஆர் நேஷன் டிஃபைன்ட் அப்படின்னு. அந்த புத்தகத்துல அவர் சொல்றாரு, ஜெர்மானியர்கள் தங்களுடைய வரலாற்று பெருமையை மீட்டெடுக்க யூதர்களுக்கு என்ன செய்தார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு வரலாற்று படிப்பினை, அதை செய்தால்தான் இந்தியாவில் சிறுபான்மை பிரச்சனையை தீர்க்க முடியும் இப்படின்னு எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகம் இன்னைக்கு பிடிஎஃப் ஆன்லைன்ல இருக்கு. இப்படி வெளிப்படையாக சொன்னவர்கள் அவ்வளவு இந்துக்களையும் வரவிட்டு விட்டு அதற்கு பிறகுதான் காந்தியினுடைய படுகொலை நடக்கிறது, இஸ்லாமியர்களுடைய வீடுகள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது. அப்போ ஆர்எஸ்எஸ் காரர்களையே வெவ்வேறு வகைகளில் எப்படி பயன்படுத்துவது என்பதை 1947 இருந்து அவன் அசைன்மெண்டாவே பண்ணிட்டு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அசைன்மெண்டில் ஒன்றுதான் தமிழ்நாட்டில் பனையூரில் இருக்கக்கூடிய 3 அசைன்மெண்ட். எல்லா அசைன்மெண்ட்டும் இப்ப 3 தெருவில் நின்றுச்சு. சீமான் எங்க இருக்கிறாரு? இல்ல 3 பேருமே பக்கமா போயிட்டாங்க. ஏன்னா சின்ன மேங்கோ எங்க இருக்கிறாரு? அங்கதான் இருக்கிறாரு. பெரிய மேங்கோவும் அங்க போயிட்டு வர்றாரு போல. அடுத்து இன்னொருத்தர் அவர் திமிங்கலத்தை பாக்குறதுக்கு, டால்பின் பாக்குறதுக்கு அங்க வீடு வாங்கியிருக்காரு. இவரு ஆமைகளை பாக்குறதுக்கு அங்க வீடு வாங்கியிருக்காரு. அவரு ரெஸ்டாரண்ட்ல போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறாரு. மாமா ஏமா அவர் பாவத்தை. இப்படி 3 பேரும் 3 ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்களும் தமிழ்நாட்டில் ஒரே இடத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய அஜெண்டா இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதத்தை சமமாக கருதக்கூடிய, அவன் சாமியபுரம் தான்,
ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய நாத்திகரும் அவனுக்கு ஒண்ணுதான், இந்த பக்கம் இருக்கக்கூடிய முஸ்லீமும் அவருக்கு ஒண்ணுதான், எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடிய கிறிஸ்டினும் அவருக்கு ஒண்ணுதான். இந்த ஒரு ஒற்றுமை உணர்வை சிதறடிக்க வேண்டும். இப்ப மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடுமே நாளைக்கே எதிரியில் இருக்கக்கூடிய வீட்டை கொளுத்துறதுக்கு இல்ல, நாளைக்கே கலவரம் நடக்க போதா அப்படின்னு கேட்பானுங்க. நாளைக்கு கலவரம் நடத்துறது இல்ல அவனுடைய நோக்கம். எதிரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரை ஒரு 2 அடி தள்ளி நிப்பாட்டி வைக்கிறது. பாய் அவன் தான் பிரச்சனை பண்றான்ல பாய், நீங்க ஏன் பாய் இந்த கடையில போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்க, உனக்கு என்ன, நீ அங்கதானே வாங்கி திங்கிற, உனக்கு பிரச்சனை வரல, அவன் வாங்கி சாப்பிட்டா மட்டும் பிரச்சனையா? சங்கி பிரச்சனை பண்றானா நீ போய் கூட நிக்கணும், அவன் அங்கதான் சாப்பிடுவான்னு சேர்ந்து சொல்லணும். அதுதான் நம்முடைய உணர்வு. அதை செய்ய விடாமல் நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும் அப்படின்றதா அவனுடைய அஜெண்டா. அதை செஞ்சுட்டா அங்க குறுக்க நம்ம பனையூர் பண்ணையார் வந்துருவாரு. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்திலேயே திருப்பரங்குன்றம் தான் தமிழ்நாட்டின் அயோத்தி அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆமா, இப்போ அயோத்தியில வண்டி கிளம்பி எடப்பாடியா இல்ல விட்டு அவர் சொல்லியிருப்பாரு, அவருக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால எச்சராஜா சொல்லியிருக்காரு. அயோத்தியிலேருந்து 2002 ஒரு வண்டி கிளம்பி குஜராத்துக்கு வருது. வரும்பொழுது அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் எரிக்கப்படுது. அதில் 2 பெட்டி முழுக்க எரிஞ்சு போகுது. எரிஞ்சு போனோடனே அதில் எரிஞ்சு கிடந்த உடல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கருகி கிடந்த உடல்களை அவங்க வெளியில் கிடத்தி போடுறாங்க. நடு ரோட்டில் போட்டு பிஜேபிக்காரன் முழுக்க மக்கள் பார்வைக்கு, ஆமாம் மக்கள் பார்வைக்கு வச்சு, பாருங்கள் இந்துக்களே, நாம் இந்துக்கள் அயோத்திக்கு போயிட்டு வந்து நம்ம ஆன்மீகவாதிகள், நம்முடைய பக்தர்கள், ஹிந்து சொந்தங்கள் இப்படி முஸ்லீம்களால் எரிச்சு கொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம ஹியூமன் தானே, அப்படி எரிஞ்சு போய் கறிக்கட்டையாக கிடக்கிற உடலை பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு கோபம், ஒரு கொப்பளிப்பு இருக்கும்ல. அதை ஈஸியாக மடமாத்திரத்தன வேலையை பார்த்து அப்படி தான் அந்த கலவரம் வந்து மூட்டப்பட்டு அங்கே அஃபிஷியலாக 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். அன்அஃபிஷியலாக 15,000க்கும் மேற்பட்ட நம்பர்ஸாக சொல்கிறாங்க. அது என்ன நமக்கு தெரியல. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அவன் இன்னொரு படி மேலே போகிறான். அங்கே என்னன்னாக்கா அங்கே பாண்டேன்னு ஒரு அதிகாரி, அப்புறம் நம்ம ஜி தான் அப்போ அங்கே சிஎம், அவர் நம்ம ஜி இருக்கார், அந்த பாண்டேங்கிற அதிகாரி இருக்கார், அப்புறம் இன்னொரு அதிகாரி இருக்காங்க. 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எரிஞ்சு போன உடல்களுக்கே இவ்வளவு கொந்தளிப்புகள் இருக்குது, இவ்வளவு நமக்கு வரவேற்புகள் இருக்குன்னா, அந்த எரிஞ்சு போன 2 ரயில் பெட்டிகள் இருக்குல்ல, அது இந்தியா முழுக்க கொண்டு போய் நம்ம காட்சி பொருளை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணாக்க எப்படி இருக்கும், இந்தியா முழுக்க நம்மளுடைய கட்சி ஆட்சியில் அமருமே, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அப்ரோச்சும் போகுது, நல்ல ஐடியா அப்படின்னு அந்த பாண்டேனா என்ன அறிவு இருக்கும் அவங்களுக்கு, அவர் ஒரு ஆஃபீஸர் அங்கே, அப்புறம் நம்ம ஜி சொல்கிறாப்புல இன்னொரு ஆஃபீஸர், 3 பேர் நல்ல ஐடியா இருக்குது ஜி அப்படின்னு ஜிக்கு ஒரு வெறிவிட்ட சொல்லிட்டு அங்கே உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட, அங்கே இந்த கோத்ரா தொகுதிக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்த அப்ரோச்சை வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 2 ரயில் பெட்டி எங்களுக்கு தேவை, நான் இந்தியா முழுக்க கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை நாங்கள் காட்சி பொருளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் கலவரம் பண்ணுவதற்கோ வன்முறை பண்ணுவதற்கோ நான் ஒருபோதும் அடங்க மாட்டேன், நான் ஒடுங்கி போகவும் மாட்டேன், இதற்கான அனுமதியை நான் ஒருபோதும் தரமாட்டேன்னு சொல்லி கொண்டு போன ஃபார்மை கிழிச்சு குப்பத்தட்டில் போட்டாங்க. அவங்களுடைய பெயர் என்ன தெரியுமா? ஜெயந்தி ரவி ஐஏஎஸ், தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெயந்தி ரவி ஐஏஎஸ் என்கிற ஒரு தமிழச்சி, அவங்க தான் அந்த அந்த ரெக்வஸ்ட் வந்து கிழிச்சு குப்பத்தட்டில் போட்டது. இப்போ ஜெயந்தி ரவி ஐஏஎஸ் இல்லாமல் யோசிச்சு பாருங்க, யாரோ ஒரு பாண்டேங்கிற பேரில் யாரோ ஒருத்தவங்க இருந்திருந்தா, ஒரு ஹரிஹர சர்மாங்கிற பேரில் ஒருத்தவங்க இருந்திருந்தா, இவ்வளவு ஏன் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் உட்காந்துருந்தா யோசிச்சு பாருங்க, இல்லை விஜய்ன்ற பேரில் ஒருத்தர் உட்காந்துருந்தா யோசிச்சு பாருங்க என்னவா இருக்குன்னு. டக்குன்னு சைனை போட்டு கொடுத்துருப்பாங்க, இந்தியா முழுக்க இந்த பெட்டிகள் போயிருக்கும். அப்போ இந்த ரயில் பெட்டி அயோத்தி, இப்போ திருப்பரங்குன்றத்து அயோத்தின்னு இருக்காங்க, சிறப்பு ரயில்கள் வருது ராஜா, திருப்பரங்குன்றது சிறப்பு ரயில்கள் வருது ராஜா, எனக்கு பயமா இருக்கு ராஜா. அதான் இதுல வந்து அந்த ஜெயந்தி ரவின்ற ஆபீசர் வந்து இந்த பெட்டியை எங்கேயும் கொண்டு போக விட மாட்டேன்னு சொன்னதுனால, நீ இந்த பெட்டியை எடுத்துட்டு போக விடலைன்னா என்ன, இந்தியா முழுக்க இப்படியான பெட்டிகளை உருவாக்குவது எப்படின்னு எங்களுக்கு தெரியும், இப்படியான பிணங்களை உருவாக்குவது எப்படின்னு தெரியும். அதுதான் முசாஃபர் நகரில் நடந்தது, அதுதான் மணிப்பூரில் நடக்கிறது, அதுதான் கர்நாடகாவில் பள்ளி மாணவி ஹிஜாப் போடக்கூடாதுன்ற பேரில் நடத்தப்பட்டது, அதுதான் கேரளாவில் நடத்தப்பட முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் 2006 இருந்து. அதுதான் இந்தியா முழுக்க நடைபெறுகின்ற கலவரங்களில் பிணங்களை அடுக்குவதற்கு காரணமே இது போன்ற ஒரு மதவெறியை தூண்டுவது, இனவெறியை தூண்டுவது, மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உணர்வுகளை மழுங்கடித்து அவர்களை ஒரு போதைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் மாற்றி அவர்களை சங்கிகளாக மாற்றி தங்களுடைய காலாட்படையாக பயன்படுத்துவது அப்படின்றதுதான் இதற்கு எல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய அஜெண்டா. அப்புறம் இது புத்தகத்தை சொல்லிடுவோம். இந்த தகவல் எல்லாம் சட்டப்படி நடந்த வன்முறைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு, NCBH தான் பதிப்பிச்சிருக்காங்க. ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஆஃபீஸர், அப்போ அங்கே இருந்த ஆஃபீஸர், அவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அப்புறம் குஜராத் கோப்புகள்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த 2 புத்தகத்தையும் மறந்துடாம படிங்க. இப்போ நீங்கள் கண்டினியூ. நீங்கள் தோழர் சொன்னது போல் தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகாவுக்கு, குஜராத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது இந்துக்களை ஒருங்கிணைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புவது அப்படிங்கிறது தான். அதுவும் இந்திரகுமார் ஒரு அண்டர்லைன் பண்ணி சொன்னார், 1940களுக்கு பிறகு இது வீரியமடைந்தது அப்படின்னா 2000 ஆண்டுகளாக
அல்லது 1000 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் இங்கே இருக்காங்க. ஆக அப்போதெல்லாம் இங்கே இந்து முஸ்லீம் பிரச்சனையானது வரல. எப்போது வருதுன்னா நீங்கள் 1925 அதுவும் ஏன் வருது அப்படின்னு என்னோட புரிதல் என்னன்னா, நீங்கள் அதற்கு முன்னாடி பார்ப்பனர் அல்லாதோர், அதாவது திராவிடர் அப்படின்னு பார்ப்பனர்களை மட்டும் தள்ளி வச்சுட்டு இந்த மண்ணின் மக்களுக்கான ஒருங்கிணைவு அப்படிங்கிறது அந்த 2000 ஆண்டுகள் நடைபெறல. இல்ல, ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவிலை விட நாகூர் தர்கா பழமையானது. 7ஆம் நூற்றாண்டிலேயே அது கட்டப்பட தொடங்கி விட்டது. அதற்கு பிறகு பெரிதாக கட்டப்பட்டதுதான் பிற்காலத்திலே தவிர 7ஆம் நூற்றாண்டுல இருந்து நாகூர் தர்கா இருக்கு. 11ஆம் நூற்றாண்டுல தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் வருது. ஆமா, அப்ப ஏன் இந்து முஸ்லீம் பிரச்சனை வரலன்னா, நீங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் திராவிடர்களாக அல்லது தமிழர்களாக இல்லாம சூத்திரர்களா இருந்தாங்க. ஏற்கனவே சூத்திரனா இருக்கிறவனுக்கு இந்துங்கிற உணர்வே கிடையாது. இந்துங்கிற உணர்வே இல்லாதவனுக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை கீழே அவன் போய் நிற்க வேண்டிய இந்துவா உணர்ந்துட்டான்னா வேதம் படிக்கிறேன்பா, பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன்பா, கிணத்துல தண்ணி எடுக்கிறேன்பா, கருவறைக்குள்ள வந்து அர்ச்சனை இல்ல, அது பண்ணல. இந்துவா உணர்ந்தா வராது. திராவிடரா உணர்ந்தா அந்த உரிமையை கோர்றதுக்கான உணர்வு துளிர்விடும். நான் அந்த மெயின் சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன். ஆக இப்படி இருந்த சூழலானது 1925க்கு பிறகு ஆர்எஸ்எஸ் உதயமான பிறகு நடந்த கூத்துகள் தான் இவை. இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள். ஆக அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருப்பது போல நமக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அது இந்தியாவில் வேறு யாருக்கும் இல்லாத டெம்ப்ளேட். நீங்க இதே தமிழ்நாட்டில் பார்ப்பன எதிர்ப்பானது பெரியாரிடமிருந்து துவங்கப்படலை. அதற்கு முன்னாடியும் இந்த மண்ணில் இருந்துச்சு. ஆனா என்ன வேறுபாடுனா, பெரியாருக்கு முன்னாடி இருந்தவங்க பார்ப்பனர்களையும் சேர்த்துக்கிட்டு ஜனநாயக ரீதியாக பார்ப்பன எதிர்ப்பு, எல்லாரும் சமங்கிறத பேசினாங்க, அல்லது பாடல்கள் வாயிலாக சித்தர்கள் போல பேசினாங்க, அல்லது தங்களையே பார்ப்பனராக சொல்லிக் கொண்டாங்க, பார்ப்பனராக உணர்ந்து போய் நின்னாங்க. ஆனா பெரியார் ஒருவர் தான் பார்ப்பனர்களை தனியா தள்ளி வச்சுட்டு இந்த மண்ணின் மக்களாகிய நம்ம அத்தனை பேர்த்துக்குமான எதிரி இவன் தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தினார். ஆக நீங்க இந்துத்துவத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு டெம்ப்ளேட் என்ன? எதிரி பாஜக. நமக்கான எளிமையான டெம்ப்ளேட் எதிரி பார்ப்பனர்கள் அப்படிங்கிற அந்த புள்ளி தான். நீங்க ஒரு பக்கம் எதிரி இஸ்லாமிய எதிர்ப்பை கையில் எடுத்து அந்த அரசியலை கூர்தீட்டினா, நாம் இந்த புறம் பார்ப்பன எதிர்ப்பை கூர்தீட்டுவதுதான் ஒற்றை வழி. நீங்க ஒன்றும் இல்லைங்க, நீங்க பார்ப்பன எதிர்ப்புங்கிற புள்ளியில் இங்க இருக்கக்கூடிய, அதாவது சூத்திரர்கள், பஞ்சமர்கள், இடைநிலை சாதிகளாக இருக்கக்கூடியவங்க, பிற்படுத்தப்பட்டவரை ஆர்எஸ்எஸ்காரன் ஒருங்கிணைக்க மாட்டான். நீங்க மதத்தின் மேல கையை வைங்க, பார்த்தீங்களா நம்ம மதத்தை திட்டான்னு ஒருங்கிணைப்பான். சாமி மேல கையை வச்சா பார்த்தீங்களா அப்படின்னு முருகன் பக்கம் போய் நிற்பான். ஆனா பாப்பான அடிச்சா எந்த சாதிக்காரனும் வரமாட்டான். ஆக பார்ப்பன எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் தான் நம்மவர்களுக்கு நாம் திராவிடர்கள் அப்படிங்கிற உணர்வை வர வைக்க முடியும். நாம் திராவிடர்கள்ங்கிற உணர்வை வர வைத்தாலே எதிரியானவர்கள் பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாமியர்களோடு கைகோர்த்து கொண்டு பார்ப்பன எதிர்ப்பில் நம்மோடு நிற்பாங்க. ஆக நாம் நம் கையில் இருக்கக்கூடிய பெரியார் கொடுத்த டெம்ப்ளேட்டை கூர்மைப்படுத்த வேண்டியதான் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை. பார்ப்பன எதிர்ப்பை அனுதினமும் பேசுவோம். பார்ப்பனர்கள் தான் நம்முடைய எதிரி. இங்க இருக்கக்கூடிய கவுண்டர்களுக்கும் பார்ப்பனர் தான் எதிரி, தேவருக்கும் பார்ப்பனர் தான் எதிரி, இருக்கக்கூடிய எல்லா இடைநிலை சாதிகளுக்கும் ஆரிய பார்ப்பனர்கள் தான் எதிரி அப்படிங்கிற அரசியலைத்தான் நாம் கையில் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்போது காலையில் எந்திரிச்ச உடனே 7 மணி 6:30 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறோன்னா ஃபேஸ்புக் ஓபன் பண்ண உடனே ஈரான் இஸ்ரேல் மேல எங்க குண்டு போட்டுச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியோட நாம் எந்திரிக்கிறோம் இன்றைக்கு. அப்படின்னா ஏன் அந்த மகிழ்ச்சி நமக்கு வருதுங்க? பொதுவா இஸ்ரேல்லையும் மக்கள் தான் வாழ்றாங்க. இருந்தாலும் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் என்ன பாடுபடுத்தினடா அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேர்த்துக்குள்ளேயும் நீர்மூர்த்த நெருப்பாக பல ஆண்டுகளாக இருந்துச்சு. அதற்கு எதிர்வினையாக நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலங்கிற சூழல்ல அந்த இஸ்ரேலை ஈரான் அடிக்கிறானா, ஈரான் நம்முடைய நட்பு சக்தி, இஸ்ரேல் நம்முடைய எதிரி அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஆக பின் பாயிண்டா இஸ்ரேல் எனக்கான எதிரி அப்படின்னு நான் ஃபோக்கஸ் பண்ண காரணத்தால் அத்தனை பேருமே அந்த புள்ளியில் நின்னோம். இல்லை, இதுதான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு நாமக்கல் கவிஞர் கவிதை ஒன்று உண்டு. பொதுவாக கவிஞர்கள் வெவ்வேறு அர்த்தங்கள் எழுதலாம், ஆனால் காலம்தான் அந்த வரிகளுக்கு அர்த்தத்தை கற்பிக்கிறது. அப்படி தமிழர்கள் அந்த வரிகளுக்கு அர்த்தம் கற்பித்தது என்ன அப்படின்னா, டெம்பா பவுமான்னு ஒரு பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பேர் ஞாபகம் வரும் அப்படின்னா மார்க் பவுச்சர் தான் ஞாபகம் வருது. அதற்கு பிறகு பேர்கள் ஞாபகத்தில் இல்லை, ஏன்னா அவ்வளவு தீவிரமாக கிரிக்கெட் பார்க்கறது இல்லை. பார்க்கலனாலும் கூட டெம்பா பவுமா அடிச்சிட்டான் கப்பு. முதல் நாள் பூரா வருது, நொண்டி நொண்டி ரன் எடுத்தாரு, ஓடி ஓடி ரன் எடுத்தாரு, இவருக்காக எப்படியாவது கப்படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா மேல ஒரு சந்தேகம்,
இவங்க ஒரு ரன் 27 பால்லேயே தோத்துருவாங்களே, இப்போ ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம், ஒரு கிரிக்கெட் ரசிகராக அந்த சந்தேகம் வர்றது ரைட். ஆனா அதற்கு பிறகு டெம்பா பவுமா கப்பை வாங்கினதுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கால டெம்பா பவுமாவை சிலை எடுத்து கொண்டாடணும், சிலை மட்டும்தான் வைக்கல நம்ம ஊர்ல. டெம்பா பவுமா வாழ்கன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் டெம்ப்ளேட். இஸ்ரேல் மேல ஈரான் ஒரு குண்டு போட்டா அட்ரா அவன அப்படின்னு ஈரான் பக்கம் நிக்கிறான். பாலஸ்தீன்ல இருந்து ஒரு குண்டு இஸ்ரேல் பக்கம் விழுந்துருச்சு அப்படின்னா பாலஸ்தீன் மீண்டலும்னு இங்க இருந்து ஒருத்தன் கத்துறான். கியூபால ஒருத்தர் புரட்சி செய்தா ஆகா வென்றது கியூபா அப்படின்னு இங்க இருந்து ஒருத்தர் புரட்சி அதையே இதை பேசுறாரு. சோவியத்துல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்க இருந்து நடந்தது புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்க பேசுறாங்க. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அரசு கவிழ்க்கப்பட்டு அங்க ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னா அதையும் இங்க இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார மந்தநிலையை ஒட்டி அங்க ஒரு புரட்சி நடந்து ராஜபக்சே குடும்பம் தெரிச்சு ஓடுனா அதையும் தமிழன் கொண்டாடுறான். இந்த டெம்பா பவுமாவில் தொடங்கி ராஜபக்சே வரைக்கும், இஸ்ரேல் வரைக்கும், டெம்பா பவுமாவில் தொடங்கி இஸ்ரேலில் தொடங்கி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வரைக்கும், புரட்சிகள் வரைக்கும், இது எல்லாத்தையும் தமிழை ஏன் கொண்டாடுறான் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா அங்குதான் பெரியார் நமக்கு விதைத்த அந்த உணர்வு சுயமரியாதை உணர்வு. சுயமரியாதை என்பது நான் யாருக்கும் தாழாமல் வாழுவேன் என்பது மட்டுமல்ல, நானும் யாரையும் தாழ்த்தாமல் வாழுவேன் என்கின்ற உணர்வோடு சேர்ந்தது. அந்த உணர்வை உலகம் முழுவதும் தமிழன் பொருத்தி பார்க்கின்ற கண்களை பெற்றிருக்கிறான். அந்த கண்கள் அவனுக்கு வந்ததற்கு காரணம் அவன் பெரியாரின் கண்ணாடிகளை அணிந்திருக்கிறான். அந்த கருப்பு கண்ணாடியின் வழியாக உலகம் தெளிவாக தெரிகிறது. அதனால் இந்த உலகத்தின் தத்துவங்களை எல்லாம் தமிழ்நாடு கொண்டாடுகிறது. அதுதான் திராவிட இயக்க தமிழர் பேரவருடைய கொடியே நீங்க பார்த்தாலும் மேலே நீலம் இருக்கும், நடுவே சிவப்பு இருக்கும், இதற்கெல்லாம் அடித்தளமாக கருப்பு இருக்கும் என்பதுதான் நம்முடைய தத்துவம். அந்த தத்துவத்தின் வழிதான் நம்மை தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த கருப்பு கண்ணாடிகளின் வழியாக இந்த போலிகளை, காவிகளை, சங்கிகளை, முகமூடிகளை யாராக இருந்தாலும் அம்பலப்படுத்த வேண்டிய, அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. இல்லை, இந்த இஸ்ரேல் எதிர்ப்புக்கு நமக்கு ஒரு பர்சனல் காரணம் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்முடைய எதிரி ஆர்எஸ்எஸ், ஆரிய பார்ப்பனர்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்ரேலின் மீது நமக்கு உளப்பூர்வமாக ஒரு கோபம் வெறுப்பும் இருக்குது. ஏன்னா மொராஜி தேசாய் ஆட்சி காலம், மொராஜி தேசாய் இந்திராவுக்கு பிறகு மொராஜி தேசாய் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை மாறுவேடத்தில் இந்தியாவுக்கு அழைத்து வந்து அன்றைய ஜனசங்கமானது ஒரு பர்சனல் மீட்டிங்கை போடுது. அந்த மீட்டிங்க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீன ஆதரவு புள்ளியில் இருந்த இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையானது இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாறுது. ஏன் நீங்கள் யூதர்கள் மேலே பார்ப்பனர்களுக்கு அவ்வளவு பற்று அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர்த்தினுடைய பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன். ரெண்டு பேருமே பிறப்பால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பேசக்கூடிய கூட்டமாக இந்த மண்ணில் இருக்கு. இரண்டு பேருமே வேற ஒரு நிலத்தை ஆக்கிரமித்து அந்த மண்ணின் மக்களை அடிமைகளாக்கி அங்கே எய்த்து படைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டமாக ரெண்டு கூட்டமும் இருக்கு. இரண்டு கூட்டமுமே நீங்க ஒற்றை மொழி தான் இந்த நாட்டினுடைய மொழி அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய கூட்டமாக இருக்கு. நீங்க அதன் அடிப்படையில் நீங்க ஒரு காலத்தில் யாசர் அராஃபட்டோடு கைகுலுக்கிய இந்திராவினுடைய வீடியோவை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருந்த இந்தியாவானது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மனநிலைக்கு நேர் மாறாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறது. அப்படிங்கிற அந்த புள்ளியிலேயே நாம் வேறு அவர்கள் வேறு அப்படிங்கிறத நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த இஸ்ரேலை விட இவங்க இன்னும் கொஞ்சம் வேறுபட்டவர்கள். அவனாவது ஆரம்பத்துல இருந்து பாலஸ்தீன் எதிர்ப்புன்ற அந்த லைன்ல இருக்கிறான். இவன் ஒரு காலத்துல நாஜிக்கள் யூதர்களை படுகொலை செய்தது போல இந்தியா சிறுபான்மையினரை நடத்த வேண்டும்னு பேசினவன் இன்னைக்கு யூதர்கள் ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள், உலக வல்லரசுகளில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் தெரிஞ்ச உடனே சாமி நாங்களும் உங்க கூட வரோம் சாமின்னு அப்படியே போய் கும்பிட்டு போடுறோம் பாருங்க. இல்ல டெம்ப்ளேட். ஆமா, நீங்க அந்த டெம்ப்ளேட் கூடுதலாக என்னன்னா இரண்டு சமூகமுமே அந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கு. இப்போ என்னன்னா அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கிறது. நம்ம பலரும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக இஸ்ரேலை ஆதரிக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அமெரிக்காவில் முடிவெடுக்கக்கூடியதும் யூதர்கள் தான். அமெரிக்காவினுடைய எல்லா மட்டங்களிலுமே யூதர்கள் தான் இருக்காங்க. நீங்க அந்த நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் தான். நீங்க எப்படி இந்தியாவில் அரசியல் கண்ட்ரோல் ஆனது பார்ப்பனர்கள் கையிலையும் பொருளாதாரமானது பனியாக்கள் கையிலும் இருக்கோ, அதே போல அமெரிக்காவிலும் இரண்டுமே யூதர்கள் கையில தான். இஸ்ரேல்லையும் யூதர்கள் ஆதிக்கம் தான், அமெரிக்காவும் யூதர்கள் கண்ட்ரோல்ல தான். ஆக அமெரிக்காவினுடைய இந்த ஸ்டாண்ட் ஆனது அமெரிக்காவின் ஸ்டாண்டு கிடையாது, யூதர்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வது போல
இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையானது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கிடையாது, பார்ப்பனரின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற புள்ளியில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஆக இன்றைக்கு எப்படி ஜனநாயக நாடுகள் அத்தனை பேருமே யூத எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் இருக்கிறார்களோ, அதே போல நாமும் நீங்க சிக்கந்தர் மலை பிரச்சனையாகட்டும், நீங்க முருகர் மாநாட்டு சிக்கலாகட்டும், அடுத்தது அவர்கள் மனதில் வைக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், எல்லாத்துக்குமான தீர்வு என்பது நாம ஓடி போய் இங்க இருக்கக்கூடிய மக்களை ஓவர் நைட்ல ஜனநாயகப்படுத்த முடியாது. நீங்க பாஜக வலையில் RSS வலையில் விழாமல் நம்மால் ஒரு நாளில் தடுக்க முடியாது. அது ஒரு நீண்ட கால ப்ராசஸ். ஆனால் நம்மால் உடனடியாக நம்ம கையில் இருக்கக்கூடிய பார்ப்பன எதிர்ப்பை நாம் தினசரி இம்ப்ளிமெண்ட் செஞ்சுட்டே இருக்கலாம். ஆக நீங்க பார்ப்பன எதிர்ப்பை பேச பேசத்தான் பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளி வரும்போது ஒருத்தனுக்கு சாதிய உணர்வு அடிபடும். ஓ, நம்மெல்லாம் ஒரே மக்கள் தானாமாப்பா, பாப்பான்னு ஒருத்தன் வந்ததான் சாதி இல்லாத நம்மள சாதியா மாத்திட்டானா அப்படிங்கிற அந்த உணர்வு துளிர்விட்டாலே அவன் இஸ்லாமிய எதிர்ப்புக்கு ஒரு நாளும் RSSக்கு இரையாக மாட்டான். ஆக பார்ப்பன எதிர்ப்பை கூர்தீட்ட வேண்டும் அப்படிங்கிறத அனுதினமும் நாம எல்லாருக்கிட்டையும் பேசுவோம். நீங்க அதை தவிர்த்து பெரியாரிய கூறுகளில் பல கூறுகள் இருக்கு. நீங்க அதில் கடவுள் மறுப்பு இருக்கு, நாத்திக பிரச்சாரம் இருக்கு, இன்னும் பல கூறுகள் இருக்கு. இந்த எல்லா கூறுகளிலுமே நமக்கான அவுட்புட் இருக்கு. ஆனா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது பார்ப்பன எதிர்ப்பு தான். அந்த பார்ப்பன எதிர்ப்பை கையில் எடுத்தால்தான் நீங்க RSSன் ஊடுருவலை தமிழ்நாட்டில் தடுக்க முடியும். பார்ப்பன எதிர்ப்புக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்துட்டாவே, ஏப்பா நீ எதிரியா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பாப்பானோட அமைப்புப்பா RSS அப்படிங்கிற இந்த ஒற்றை பதிலே RSSக்கு எதிராக அவனை திருப்பிடும். ஸ்டவ் சிம்பிளா வச்சிருக்காங்க. ரொம்ப சரியா கரெக்ட் பிள்ளைக்கு நகர்ந்தாப்புல. தமிழர்கள் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருப்பது வெறுமனே இந்திய பாசிசம் மட்டுமல்ல, சர்வதேச பாசிசத்தோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய ஒரு இந்திய பாசிசமாக இருக்கிறது. அப்போ இதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படின்றத விட துணிச்சல் நமக்கு இருக்கிறது, அதை எதிர்ப்பதற்கான வலிமை நமக்கு இருக்கிறது. அந்த வலிமை கருப்பு சட்டையால் தான் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது. அந்த கருப்பு சட்டைகள் தான் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே இன்றைக்கு காப்பாற்றுகின்ற வேலையை செய்வதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்றதை அது எப்படியெல்லாம் முகமூடி போட்டுக்கொண்டு நம் முன்னால் வந்து நிற்கிறது, சிறுபான்மையினர் எப்படி சிதறடிக்க பார்க்கிறது, ஆதி திராவிடர்களை எப்படி சிதறடிக்க பார்க்கிறது. எவ்வளவு ஈஸியா ஆதி திராவிடன்ற வார்த்தையவே நம்மளுடைய மரபுல இருந்து நீக்கிட்டான் பார்த்தீங்களா. நம்மளே வந்து அது ஏதோ தகாத சொல் போல நாம் அதை நடத்த தொடங்கிட்டோம். அப்போ கலைஞர் கடைசி வரைக்கும் ஆதி திராவிடன்ற வார்த்தை வந்து உருக பற்றி இருந்தார். கலைஞர் மட்டுமா பற்றி இருந்தார்? இரட்டைமலை சீனிவாசனில் தொடங்கி, அயோத்திதாசரில் தொடங்கி, பெரியாரில் தொடங்கி, அண்ணாவில் தொடங்கி, கலைஞரில் தொடங்கி, இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வரைக்கும் ஆதி திராவிடர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலையும் தெளிவையும் நாம் அர்த்தமோடு புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆதி திராவிடருங்கிற சொல்லை தாண்டி தாழ்த்தப்பட்டவருங்கிற சொல்லே மிகப்பெரிய அரசியல் சொல் தான். தாழ்த்தப்பட்டவர்னு என்ன அர்த்தம்? உன்னை ஒருத்தன் தாழ்த்தி வச்சிருக்கான்னு அர்த்தம். பார்ப்பன எதிர்ப்புக்கு அவர்களை தயார்படுத்துவதற்கு அந்த சொல் ஆகச்சிறந்த சொல். ஆனா அந்த சொல் இன்னைக்கு ஏதோ எங்களுக்கு வேண்டாங்க, நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு புள்ளிக்கு நகர்வது என்பது அந்த மக்களுக்கு எதிரான துரோக வேலையும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இருந்து இதை பேசுறதுக்கு நம்மளுக்கே தயக்கம் இருக்கு. தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னா அது ஏதோ டிஸ்கிரிமினேட்டிவ் வேர்டுப்பா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, நம்ம சில சொற்களை மாத்தினது உண்டு. அப்படி வந்து பார்க்கும் பொழுது இப்ப நம்ம வந்து பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்ற அடையாளத்தில் இருந்தோம். பெரியார் தான் ஏன் அவன் நம்ம அல்லாதார்னு சொல்லணும்? 3% அவன் தான் இருக்கிறான், அவன் தானே நாம் அல்லாதார்னு சொல்லிக்கணும். அப்ப நம்மெல்லாம் திராவிடன், அவன் திராவிடன் அல்லாதார்னு சொல்லட்டும். நாமெல்லாம் தமிழர்கள் என்றால் நான் தமிழன் அல்லாதார்னு அவன் சொல்லிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அல்லாதாராக ஒதுக்கினார். ஒருவேளை தாழ்த்தப்பட்ட என்ற வார்த்தை வந்து கடினமானதாக அல்லது வந்து அது மனவலியை தருவதாக இருக்கும் பட்சத்தில் ஆதி திராவிடர் என்பது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ற வார்த்தை கிடையாது. அது என்ன சிக்கல்னா, இதை யார் எதிர்க்கிறாங்கன்னா சிட்டிக்குள் வாழக்கூடியவங்க எதிர்க்கிறாங்க. இன்னும் நாங்க கிராமத்துல இருக்கோம், கிராமத்துக்குள்ள நான் தாழ்த்தப்பட்டுதான் இருக்கேன், நான் காலனியில தான் வாழ்றேன். நான் ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னாடி காலனியில் இருந்தது போலமோ இன்னைக்கு ஊருக்குள்ள நான் புழக்கத்துக்கு போயிட்டனால ஏப்பா பழச பேசுறீங்கன்னு சொல்லலாம். இன்னும் 99% மக்களாகிய நம்ம காலனியில தான் வாழ்றோம். ஆக நம்ம இன்றைக்கும் தாழ்த்தப்பட்டு தானே இருக்கோம். ஆக நான் தாழ்த்தப்பட்டிருக்கேன்னு சொல்றது தவிர எனக்கு வேற என்ன வழி இருக்கு? நீங்க இன்றைய தலைமுறையை நீ தாழ்த்தப்பட்டிருக்கப்பா, நீ மேல வரணும், நீ பார்ப்பன எதிர்ப்புக்கு வரணும், இந்த மண்ணின் மக்கள்னு சொல்றதுக்கு அதை விட சிறந்த சொல் வேற என்ன இருக்கு? மாற்றம் வரலையே. இன்னும் 90% கிராமங்கள் காலனியில தான் இருக்கு. மன்னிக்கணும், 90% பட்டியலின மக்கள் காலனியில தான் வாழ்றோம். நீங்க அப்படி இருக்கும்போது தாழ்த்தப்பட்டு தானே இருக்கும். நீங்க சிட்டிக்குள்ள இருக்கிறவனுக்கு அந்த சிக்கல் இல்லாம இருக்கலாம். இனியும் நான் ஊர் தெருவில் இருந்தா ஸ்கூலுக்கு போறேன், இன்னொருத்தன் மன்னிக்கணும், இனியும் நான் காலனியில இருந்தா ஸ்கூலுக்கு போறேன், நீங்க ஆதிக்க சக்திகள் ஊர் தெருவில் இருந்தா ஸ்கூலுக்கு போறாங்க, இனி நாங்க பிரிஞ்சு தானே இருக்கோம், இனி நான் அவனால தாழ்த்தப்பட்டு தானே இருக்கேன். இன்றைக்கும் தோழருடைய ஊரான மதுரையில் பல ஊர்களில்
தாழ்த்தப்பட்ட மக்களானவங்க செருப்பு போட்டு போட முடியாதுங்கிற சூழல் இருக்கு. கோவையில் இன்னும் இரட்டை டம்ளர் முறையானது பரவலாக பல இடங்கள்ல இருக்கு. நீங்க அதை உடைச்சு பேசாம நீங்க இது ஆர்எஸ்எஸ் திணித்த ஒரு அரசியல் தான். நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. நீ இந்த புள்ளி எந்த புள்ளினா ஃபர்ஸ்ட் இதை பேசாத, அடுத்தது நீ பட்டியலினம் கிடையாது, நீ ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நகர்த்துவதற்கான துவக்கம் தான் இது. ஆக இதை நம்ம மக்களிடையே அரசியல்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம என்னன்னா இதை சொன்னா நம்மளை கார்னர் பண்ணி நம்மளை தலித் விரோதின்னு முத்திர குத்திடுவாங்களோ அப்படிங்கிற தயக்கத்தில் இதை பேசாம விடுவது என்பது பட்டியலின மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் தான். நீங்க ஒருத்தர் அடிமையா இருக்கான், அடிமையா இருக்கவன நான் நீ என்னை போலவே நீ அடிமையா தான் இருக்கேன்னு சொன்னாதான் அந்த அடிமை வழங்கிய நாம் உடைக்க முடியும். நீங்க ஆர்எஸ்எஸ் சொல்வது போல நீ ஆண்ட பரம்பரைங்கிற கதையை நம்மால் போய் அவர்களிடம் பேச முடியாது. அப்படின்னா இதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்க பெரியாரியமானது கசப்பு மருந்து தான். நீங்க ஒருத்தன் மனசு புண்படாம நீங்க ஒருத்தனை டிஸ்டர்ப் பண்ணாம ஒன்று பேசணும் அப்படின்னு நினைச்சா ஆகாது. ஆக அந்த புள்ளியையும் நாம் தொடர்ச்சியாக கையில் எடுக்கணுங்கிற தேவை இருக்கு. கடைசியாக கரெக்டாக புள்ளி வந்துட்டாப்புல முடிச்சு விட்ருலாம், ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அதுக்கப்புறம் புத்தக வெளியீடு இது ஐயா தோழர் வர பேசணும். அதனால் கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும், பெருசாலாம் இல்லை, ஏதாவது என்று சொல்லி முடிக்கணும்ல, அதுக்காக கருத்து சொல்லணும். காந்தி இறந்த பொழுது பெரிய தலைவர் காந்தி கொல்லப்பட்டார். அதான் கோட்ஸை சுடும் பொழுது ஒரு குறுக்க போய் புல்லட்டை வயிற்றுல வாங்கிக்கிட்டாரு. அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக வீணா தற்கொலை பண்ணிட்டாரு. அதான் நடந்திருக்கு. எல்லாம் கொல்லப்பட்டார், அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் பெரியார்கிட்ட வந்து கேட்குறாங்க, அவ்வளோ பெரிய தலைவர் காந்தி, அவரையே ஈஸியாக போட்டு தள்ளிட்டாங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அதாவது எடப்பாடி டேங்கை பார்த்து சுடும்போது ஸ்னோலின் உள்ளே போய் வாங்கினாங்களே அந்த மாதிரி. ஏசி வரானார், எல்லாம் ஒரே மாடல் தான். அந்த மாதிரி உங்களுடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதா, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்கும்போது பெரியார் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். காந்தி வந்து எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணவே இல்லை, அதனால் அவர் இறக்கும் பொழுது அவருடைய உயிருக்கு வந்து ஈஸியாக ஆபத்து வந்துருச்சு. ஆனால் நான் என்னுடைய எதிரி யார் என்பதை என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய தொண்டர்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இன்னும் பஞ்சே வரல, அதுக்குள்ளே கைத்திட்டாங்களே, மிச்சம் வச்சுக்கோங்க. அதனால் என்னுடைய உயிருக்கு அல்ல, என்னுடைய ஒரு மயிருக்கு கூட இங்கே ஆபத்து வராது என்று பெரியார் சொன்னாரால் என்ன தெரியல, சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். அதனால் பெரியாருடைய உயிருக்கு ஆபத்து வராததுக்கு காரணம் அவர் தன்னுடைய எதிரி யார் என்கிறதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, தொண்டர்களுக்கு காண்பித்து விட்டார். அதனால் பெரியாருக்கு மட்டுமில்லை, இந்த பெரியார் மண்ணுக்கும் நம்மை போன்ற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு துன்பமும் வராது. மற்ற மாநிலங்களை கபலீகரம் செய்தது போல் இந்த மாநிலங்களை கபலீகரம் செய்ய முடியாது. ஏனென்றால் மற்ற மாநிலங்களில் எதிரி யாருன்னு யாருமே காமிக்கல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரியார் அவருடைய எதிரி மட்டும் இல்லை, நம்முடைய எதிரியும் நமக்கு சுட்டி காண்பிருக்கிறார். அதனால் நம்முடைய எதிரிகிட்ட நம்ம இது வரைக்கும் அகப்பட்டுக்காமல் இருக்கிறது காரணம் எதிரி யார் நமக்கு தெரியும். இதுக்கப்புறமும் நம்ம அகப்பட்டுக்காமல் இருப்போம். அது என்கிட்ட அகப்பட்டு ரொம்ப பாடப்படுது என்று சொல்லி நம்முடைய எதிரியை நமக்கு யாருன்னு தெரியும், அதை நோக்கி நம்முடைய கருத்துக்களை நகர்த்துவோம். அதில் இன்னொரு பஞ்ச் இருக்கு. என்னுடைய பிணம் சுடுகாடு போய் சேருவதற்கு முன்னாடி பலாயிரக்கணக்கான பார்ப்பனர்களுடைய பிணம் சுடுகாடு போய் சேரும்னு முடிச்சார். சுயமரியாதை ஒரு நூற்றாண்டின் சொல் என்ற அந்த கருத்தினுடைய பல்வேறு விஷயங்களை நாம் பகுப்பாய்ந்து செய்து பேசியிருக்கிறோம். இன்றைக்கு காவியினுடைய அபாயம் அந்த சொல்லுக்கு அர்த்தமிழக்க வைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த காவி அபாயத்தை விரட்டி அடிக்க நாம் ஒரு ஐக்கிய முன்னணியாக ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த ஐக்கிய முன்னணியை நாம் ஒன்றுபட்டு கட்டி காப்பாற்றி வெற்றியை ஈட்டுவோம். காவி பாசிசம் வீழட்டும், சுயமரியாதை ஓங்கட்டும்.